அனைவருக்கும் வணக்கம். அதானது இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடா நம்மளுடைய அல்லு அர்ஜுனுடைய கைதும் அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதானது டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை ராத்திரி 11 மணிக்கு ஹைதராபாத்தில் சந்தியா தியேட்டரில் ஒரு சினிமாவுடைய ப்ரமோஷன், அதானது புஷ்பா 2 திரைப்படத்துடைய ப்ரமோஷன் சார்பாக அதோடைய கதாநாயகனான நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் சினிமா பார்க்க வந்திருக்காரு. அவர் சினிமா பார்க்க வரும்போது மிகப்பெரிய கூட்டம் அங்கே கூடியிருக்கிறாங்க. அதாவது அந்த தியேட்டர் வளாகத்திற்கும் தியேட்டருக்கும் தாங்கிறத விட மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கு. அதே டைமில் அல்லு அர்ஜுன் அங்கே வரும்போது அல்லு அர்ஜுன் வந்துட்டார், தலைவர் வந்துட்டாருங்கிற மாதிரி மக்கள் உடனே ஒரு திடீரென அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அசைவுகளும் பெரிய ஒரு அந்த மக்கள் ஒரு மூவிங் உருவாகும் இல்லையா, அந்த மூவிங்கில் ஏதோ ஒரு பெம்பில் அதானது ரேவதிங்கிற ஒரு 35 வயசான பெண்மணி அந்த கூட்டத்தில் கீழே விழுந்திருக்காங்க. பொதுவாகவே கூட்டத்தில் விழுந்த ஒரு பிரச்சனை என்னடான்னா, மிகப்பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல தவறி விழுந்துட்டோம்னா அந்த கூட்டத்திலேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மேலே எல்லாம் மிதிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, சில வேளை அதுக்கு மேலே ஆளுங்க விழுந்து ஒன்றுக்கு மேலே விழுந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அழுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மிக கொடூரமான மரணத்தை சந்திப்பாங்க. அப்படி தான் பல கூட்டங்கள்லேயே மரணங்கள் நிறைய நடக்கிறது. அதனால் கூட்டத்தில் ஒருபோதும் விழாமல் பார்த்துக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பெண்மணி விழுந்திருக்காங்க. அவங்க மேலே மறுபடியும் அவங்க அழுத்தம் காரணமாக என்னமோ மிதிப்பட்டோ இப்படி இறந்துருக்காங்க. அவங்க கூட கூட்டிகிட்டு வந்த 13-14 வயசான பையன் இப்போ கோமா ஸ்டேஜில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த கூட்டத்தில் விழுந்து இறக்குறவங்க மிக கடினமான கொடூரமான மரணத்தை சந்திப்பாங்க. ஏன்னா இவங்க இறக்குறது மிக மிதிப்பட்டு இவங்களுடைய நெஞ்சாங்கூட்டில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் முறிஞ்சு நுரையீரலையோ இதயத்தையோ குத்தி அப்படியெல்லாம் காயப்பட்டு தான் பெரும்பாலும் இறக்குற மாதிரி இறப்புகள் நடந்திருக்கு. கூட்டங்களில் இறக்குறவங்க எல்லாம். இந்த பெண்மணியும் அப்படித்தான் இறந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அந்த பெண்மணியையும் அந்த குழந்தையும் பற்றி பேசுகிறத விட அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார், அல்லு அர்ஜுன் ஜாமியத்தில் வந்தார், அப்படிப்பட்டதான் ஊடகங்களும் செய்தி ஊடகங்கள் எல்லாம் பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இனி எப்படி அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, உடனே அல்லு அர்ஜுன் மேலேயும் பொதுவாக இதே மாதிரி உள்ள ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது விஐபிங்க மேலே கேஸ் வராமல் பார்த்துப்பாங்க. அப்படி கேஸ் வந்தால் கூட அது ஒரு பெரிய கேஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த நிகழ்வு நடந்ததும் மக்களுடைய கூக்குரலாலேயோ இல்லை மக்களுடைய போராட்டமோ இல்லை மக்களுடைய பெரிய ஆரவாரமோ என்னமோ தெரியாது. ஆனால் போலீஸ் ரொம்ப நடுநாயகமாக நடந்துக்கிட்டதாக தெரியுது. அதாவது ஒரு சாதாரண மனிதனாக வெளியில் நின்று பார்க்கும்போது அந்த தியேட்டர் உரிமையாளர் மேலேயும் அங்கே உள்ள ஊழியர்கள் மேலேயும் ஏன் இந்த கதாநாயகனான அதானது அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமான நபராக அல்லு அர்ஜுன் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு. இது ஒரு சாதாரண நடவடிக்கை. ஒருவேளை அல்லு அர்ஜுன் கைது சொன்னா கூட அவர் ஸ்டேஷனில் போயிட்டு திருப்பி சொந்த ஜாமியத்திலேயே வெளியில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் பார்த்தா அவர் ஜாமியத்திலே வெளிவர முடியாத வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. முன்ஜாமீன் கேட்டு செக்ஷன் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதை தள்ளுபடி செஞ்சதுனால அவரை வீட்டுக்குள்ளே அவருடைய பெட்ரூமில் இருந்தே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதா சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்கள் எல்லாம் காட்டினாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. மஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. மஜிஸ்ட்ரேட்டும் உடனே 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கிற மாதிரி தீர்ப்பம் வழங்கி இருக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது அடுத்த சில மணி நேரங்களிலேயே அல்லு அர்ஜுனுடைய வக்கீல் ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் ஜாமீன் பெற்றிருக்கிறாரு. அதுவும் இடைக்கால ஜாமீன் பெற்றிருக்கிறாரு. அதுக்கு ஒரு 14 நாட்கள் ஜாமீன் அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 14 நாட்கள் தாண்டினதுக்கப்புறம் அவர் ஒருவேளை அது நிரந்தர ஜாமீனாக கூட இருக்கலாம். வழக்கு நீதிமன்றங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பணம் வசதியெல்லாம் உள்ளவங்க. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், அதானது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஆள்பழக்கம் பணப்புழக்கம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க நினச்சா பல விஷயங்கள் இங்கே நடக்க முடியும். பொதுவாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விஐபிக்களுக்கு நடக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தவறு செஞ்சால் இல்லைன்னா அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் என்ன செய்யணுமோ அதை செய்கிற மாதிரி தான் இப்படிப்பட்ட ஒரு விஐபி லெவலில் இருக்கிற ஒரு நபரை அவங்க கையாண்டாங்கிறது சட்டத்தை எல்லாரும் ஒன்று மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் தான் தெரியுது. ஆனால் இதுக்கப்புறம் அரசியல் சூழ்ச்சி இருந்தது, அவரை வேணுமுன்னே கைது பண்ணாங்க, அப்படி எல்லாம் பற்றி செய்திகளும் புரளிகள் எல்லாம் வந்தாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனிதனுடைய கண்ணோட்டத்தில் அவங்க நியாயமாக நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்பணும். இந்த அளவுக்கு இதெல்லாம் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றியோ அவருடைய மகனை பற்றியோ பேசுகிறத விட அல்லு அர்ஜுனை பற்றி தான் ஊடகங்கள் எல்லாம் நிறைய பேசுது. ஏன்னா அதுதான் நிறைய பார்ப்பாங்களோ என்னமோ, அதனால் பார்க்குறாங்களா இருக்கலாம். இங்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் இல்லை ஒரு அரசியல் தலைவனாக இருந்தாலும் இல்லை நமக்கு படித்த ஏதாவது ஒரு கலை உணர்வுள்ள ஒரு தலைவனாகவோ இல்லைன்னா கலைஞனாகவோ இருந்தால் கூட நம்ம எப்போதுமே அவங்கள ஒரு மதிக்கிறதோ மரியாதை கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர்களை நமக்கு எப்போதுமே நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு கலைஞனாக இருந்தால் அவன் நம்மளுடைய என்டர்டெய்னர். அது கலைஞியாக இருந்தாலும் கலைஞனாக இருந்தாலும் அதுதான் உண்மை.
அவங்கள வந்து அந்த நோக்கத்தில் தான் பார்க்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உடல் உழைச்சி சோர்வாக வர்றவங்களுக்கு அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் தெருக்கூத்துகளையும் கலைக்கூத்துகளையும் கூத்து வடிவங்கள்லேயும் பாட்டாகவும் இசையாகவும் உரையாகவும் எல்லாம் அந்த காலத்தில் காட்டினாங்க. அவங்க இளைப்பாருனாங்க. அந்த நம்மளுடைய இதிகாசங்களோ நம்மளுடைய வாழ்வியல் முறையோ நம்மளுடைய வரலாறையோ அவங்க வந்து பாட்டாவோ கதையாகவோ சொல்லி மக்கள் அதில் ஆனந்தப்பட்டாங்க. மறுநாள் எந்திரிச்சு வேலைக்கு போனாங்க. அவங்கள அந்த நேரத்தில் உள்ள அவங்களால பண்ணுற சில உதவிகள் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அது பிறகு காலப்போக்கில் அது நாடகமாக உருமாறி மேடைகளாகி மேடைகளை வந்து கொட்டகைகளாக மாறி அதன் பிறகு நாடகத்திலிருந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து சினிமாவாகி வரும்போதும் இவர்கள் வந்து என்டர்டெய்னராக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய தலைவர்கள் என்றோ இல்லைன்னா மிகப்பெரிய அறிவாளிகள் என்றோ மிகப்பெரிய திறமைசாலிகள் என்றோ நம்ம பார்க்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நம்மளுடைய பொழுதுபோக்கிற்காக நம்ம அவங்கள பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஆண்டு 365 நாளும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையிலே நம்மளுடைய சில மணி நேரங்கள் நமக்கு கொஞ்சம் மன ஆறுதலுக்காகவோ மன மகிழ்ச்சிக்காகவோ நம்ம ஒரு கலை உணர்வை வந்து ரசிக்கிறதுக்கு போகிறோம். அதனால் அந்த ரசிகரை வந்து ரசிக்கிறதோடய நம்ம விட்டுவிடணுமே தவிர அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்குறது, வாழ்க்கையோட சேர்த்து கொண்டு போகிறது, இல்லைன்னா அதில் நடிக்கிறவங்க எல்லாம் உண்மையான கதாநாயகன் மாதிரி எப்படி வச்சு கொண்டாடுறது, அவங்கள தலையில் தூக்கி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிதைக்கும். அது வாழ்க்கைக்கு நல்லதும் அல்ல. இங்கே வந்து அந்த பெண்மணி செஞ்சதோ இல்லைன்னா அந்த விழுந்த அளவு ரசிகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பேர் வந்ததோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிடுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அதே சமயத்தில் புஷ்பா 2ங்கிற திரைப்படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் பல கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணியபடி ஓடிட்டுருக்கு. மக்கள் அதனால் பார்க்க வர்றதுனால தான் ஓடுறாங்க. அந்த படம் நல்லா இருக்குது, அதனால மக்கள் ரசிக்கிறதா கூட இருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து படத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது முதல் காட்சி பார்த்தா தான் இருக்கும், இல்லைன்னா ரெண்டாவது காட்சி பார்த்தா தான் நமக்கு அது மேலோட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் பிரச்சனை அங்கே வருது. நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும், இல்லாமல் நம்ம நேரத்தை சாப்பிட்றது மாதிரி அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம மனதில் இருத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்மளை விட உயர்ந்தவர்களும் யாரும் இல்லை, நம்மளை விட தாழ்ந்தவர்களும் யாரும் இல்லை, எல்லாரும் நமக்கு சமமானவர்கள். அதனால் மற்றவங்களை நம்ம கண்ணை மூடி நம்புறதோ இல்லை மற்றவங்களை கண்ணை மூடி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டுறதோ அது நமக்கு தேவையில்லை. மட்டும் இல்லை நம்மளை விட அவங்க பெரியவன்னு நினைக்கிறதோ இல்லை நம்மளை விட அவங்க சிறியவன்னு நினைக்கிறதோ அதுவும் தேவையில்லை. ஒரு ஆள் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அப்படியே அது எந்த மேலதிகாக இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து சம்பளம் வாங்கினா நம்ம அதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்குறோம். நம்ம கீழே இருக்கிறவங்க என்ன நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு ஒரு வேலை பார்க்குறாருன்னு பார்க்குறோம். அதை தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அது இது பண்ணுறது, அவங்கள தேவையில்லாமல் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது, இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்கள அதிகாரம் நம்ம பண்ண போகிறது, அவங்க வாழ்க்கையில் நம்ம நுழையிறது, நம்மளுடைய கீழே மாதிரி இருந்தேன்னா நம்ம வந்து அவனுடைய சொந்த வாழ்க்கையில் கூட அதிகாரம் பண்ண நம்ம முயற்சிக்கிறது, ஆளாக இருந்தால் அவரை நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுறது, இந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு மனசில் திடமாக நினைக்க வேண்டிய என்னடா, நம்மளோட பெரியவனும் யாரும் கிடையாது, நம்மளோட சிறியவனும் யாரும் கிடையாது, எல்லாரும் நம்மளை மாதிரி சரிக்கு சமமானவன் தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவன் ஒரு சினிமா நடிகரானாரு. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒருவேளை நம்ம வேறு ஏதாவது நம்மளுடைய திறமையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டான்ஸராக இருக்கலாம், ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், இல்லை நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா நாளை ஒரு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியாக இருக்கலாம். ஏதாவது நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹோட்டல் போட்டு ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். அதுக்கு வந்து படிப்புக்கும் சம்பந்தம் எல்லாம் கிடையாது. அறிவும் திறமையும் தான் இங்கே முக்கியம். சினிமா நடிகர்கள் எல்லாம் படிப்பறிவும் பெரிய திறமையும் உள்ளவங்க எல்லாம் கிடையாது. அவங்களும் இதே மாதிரி வாழ்க்கையில் போராடி எடுத்து முன்னுக்கு வந்தவங்க தான். சிலவங்க வந்து தங்களுடைய குடும்ப வழியுடைய அம்மா அப்பா வழியாக வர்றாங்க, சிலவங்க வந்து அல்லாமல் வர்றாங்க. ஆனால் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு திறமை இருந்தால் தான் அந்த துறையில் நீடித்து நிற்க முடியுமே ஒழிய அல்லாமல் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியெல்லாம் சினிமா துறையிலே நினச்சி நிற்க முடியாது. ஆக நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னடான்னா, அரசியல் தலைவர்களானாலும் சினிமா நடிகர்களானாலும் எல்லாரும் நமக்கு சரிசமமாக தான் பார்க்கணும். அவங்க சொல்கிறதுல எந்த உண்மை இருக்குது, என்ன தப்பு இருக்குது, அவங்க செய்கிறது சரியா, அவங்க சரியா தப்பா, இவங்களை நம்ம ஏற்றுக்கலாமா, இவங்களை ஒத்துக்கலாமா, இவங்களுக்கு நமக்கு அந்த வாய்ப்பை இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதாங்கிறதெல்லாம் எல்லாரும் யோசித்து எடுத்து செயல்படுற அந்த பழக்கம் வரணும்னா நம்ம மனசில் இருத்த வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை விட பெரியவனும் ஒருத்தனும் கிடையாது, நம்மளை விட சிறியவனும் ஒருத்தனும் கிடையாது. அதனால் எல்லாரும் சமமானவங்க தான்ங்கிற ஒரு மனோநிலை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு இதே மாதிரி சினிமா நடிகர் பின்னாடியோ தேவையில்லாத பொய் பேசுகிட்டே நடக்கிற அரசியல் தலைவர்கள் முன்னாடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தலைவரோ இல்லைன்னா ஒரு திறமைசாலிக்கு முன்னாடியோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னா கைத்தட்டி பாராட்டிட்டு வந்துட போகிறோம். நல்லா இல்லைன்னா இது கொஞ்சம் கூட நல்லா செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மாதிரி அந்த தவறையோ இல்லைன்னா அந்த குறையை சுட்டி காட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இனி ஒட்டுமொத்தமாக சினிமாவை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா சினிமாங்கிறது ஒரு அழகிய அற்புதமான கலை. அது விஞ்ஞானமும் மனிதனுடைய திறமையும் எல்லாம் சேர்ந்து வரும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அற்புதமான கலை அது வருது. அதனால் சினிமா வந்து ஒருபோதும் ஒதுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது.
சினிமா ஒரு நம்மளுடைய என்டர்டெய்னராக நம்ம பார்த்தோம்னா அதை எதுக்கு ஒதுக்கணும்? பிறகு அதில் இன்றைக்கி காலகட்டத்தில் அது மதம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, ஜாதி சார்ந்த பல வேறுபாடுகளை உணர்த்துகிற ஒரு ஊடகமாக வந்து இல்லைன்னா அது மாரி உள்ள ஆக்குபேஷனெல்லாம் அதில் வர்றதா வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் சினிமாங்கிறது வந்து யதார்த்த வாழ்வியலை சித்தரிக்கிறது, இல்லைன்னா யதார்த்த வாழ்க்கையை காட்டும்போது சில முன்ன பின்ன உள்ள விஷயங்களை சொல்ல வேண்டியது வரும்போது சிலருக்கு வரும்போது புண்படுற மாதிரியோ வேதனைக்க மாதிரியோ இருந்தோ அதை வந்து தாண்டி போயிட்டே இருக்கணுமே ஒழிய சினிமாவை பார்க்கணுமே ஒழிய சினிமாவில் நடித்தவர்களை நடிகர்களாகவும் நடிகையாகவும் பார்க்கணுமே ஒழிய அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது, அவங்க சிறந்தவங்க. சினிமாவில் வர்ற கதாபாத்திரம் மாதிரியே வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசிக்கிட்டு சிவாஜி கணேசன் நடிக்கும்போது சிவாஜி கணேசன் உடனே யதார்த்தமாக உண்மையான மராட்டிய சிவாஜி ஆகிட முடியாது. அவர் வந்து ஒரு நடிகர். அந்த இதை வந்து நம்மளுடைய திரையில் நமக்கு அவர் அந்த இதை காட்டுறார், அவ்வளோதான். அதையே ஏற்றுக்கிட்டு போடுமே ஒழிய அவரை சிவாஜி மாதிரியே நினச்சிக்கிட்டு அது மிகப்பெரிய தப்பு. அதனால் நம்ம எப்போவுமே என்டர்டெயினாக நினச்சிக்கிட்டு போகணுமே ஒழிய இதே மாதிரி முதற்காட்சி பார்க்கணும், அந்த நடிகர் வந்து அவரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட நேரடியாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? நம்மளை மாதிரி அவர் வாழ்க்கையில் போராடுறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பை தேடுறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் அவர் வந்து அவருடைய திறமையை கட்டி அவர் முன்னுக்கு வந்தார். ஓகே, நல்லா இருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதை விட்டுக்கிட்டு நம்ம வந்து அவர் கூட இருந்தால் தான், அவரை பார்த்தா தான், நம்ம பார்த்துக்கிட்டு அவர் கூட செல்ஃபி எடுத்தால் தான் அப்படின்னு நம்ம போடுறதுனால தான் அவங்க நம்மளை துச்சமாக நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து தரையில் நடந்து வந்தால் பிரச்சனை, அவங்க வண்டியில் வந்தால் பிரச்சனை. ஐயோ, அவர் இவ்வளோ பெரிய ஆள் இப்படி வந்தார், அவர் இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி ஒவ்வொரு நாளும் உழைக்கிற காசில் இருந்து டிக்கெட்டு கொடுத்து வாங்குகிற காசை தான் அவருக்கு கோடிக்கணக்காக சேர்றதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் சின்ன சிறுக மழைத்துள்ளி மாதிரி நம்மளுடைய காசுகளை சேகரித்து தான் அவருக்கு கோடிக்கணக்காக மொத்தமாக ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. அவருக்கு ப்ரொடியூசர் மொத்தமாக கொடுக்குற காசை நம்மள்ட்ட இருந்து சில்லறையாக தியேட்டர் மூலமாக நம்மள்ட்ட இருந்து வாங்குறாரு. எனவே எல்லாருமே நம்ம காசில் தான் வாழவும் செய்கிறாங்கங்கிறதும் மறந்துடக்கூடாது. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவர் போனாருங்கிறத தவிர மற்றபடி அவர் நம்மளை விட பெரியவர் இல்லைங்கிறத மனசில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டியது மிக முக்கியம். இது பெற்றவர்களே பிள்ளைங்களுக்கு பதிய வைங்க, உங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால் தேவையில்லாமல் யாரையும் கண்ணை மூடி பின்பற்றுறதையெல்லாம் விட்டுக்கிட்டு சுயமாக சிந்தித்து நம்மளை மாதிரி தான் அவங்களும், நம்மளை மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க, நம்ம காசை வச்சு தான் இவங்களும் வாழ்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அவங்கள கொண்டாட வேண்டியது பண்ண ஏதாவது இது எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் நேரே எதிரே வந்தால் எப்படி சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி அப்படி கேட்டுட்டு கை குலுக்கிட்டு போகிற ஒரு மனோநிலையில் வரணும். சினிமா நடிகருங்கிறது வந்து அவங்க பின்னாடி அலையிறது அல்லங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளுடைய சவுத் இந்திய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையும் இருந்தாலும் நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள ஒரு சில மாநிலங்களில் தான் இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி இவ்வளவு ஆவேசமும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் காட்டுற ஒரு விஷயம் வந்து இங்கே நிறைய இருக்குது. இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய நேரத்தை கொல்லுறது மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும். நமக்கு இன்றைக்கி போராக இருக்குது, இன்றைக்கி தான் இருக்குது, சரி பார்ப்போம், ஒரு படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே ஒழிய அந்த படத்தை பார்த்து தான் ஆகணும், அவருடைய முதல் காட்சியை நம்ம தான் பார்க்கணும், முதல் காட்சியை பார்த்துட்டு நம்ம அப்படியெல்லாம் உள்ள ஒரு மென்டாலிட்டியை நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா நான் ஒருபோதும் நம்மளை ஆள்ற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம தான் ஆளணும். அப்போ நம்ம ஆளணும்னா நம்மளுடைய நேரத்தையும் நல்ல நம்ம எப்போ பார்க்கணுன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். நல்ல அவங்க படத்தை ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம போய் ஓடி போய் பார்க்கணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. அதேமாதிரி தான் தலைவர்களை பின்பற்ற தொண்டர்களும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். தலைவர்கள் செய்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி தலைவர்களுக்கு நியாயப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு போராடும்போது நம்ம பாதிக்கப்படும் போது நம்ம ஒன்றுக்கொன்று பேசி எடுத்து சண்டை போட்டு அடி வைக்கும்போது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க தலைவர்கள் எல்லாம் என்னென்ன எதிர்கட்சி பல கட்சிகள் உள்ள தலைவர்கள் ஒன்றா கூடியிருந்து சாப்பிட்டுக்கிட்டோ அல்லது தண்ணீர் பார்ட்டிகளோ எல்லாம் நடத்திக்கிட்டு சந்தோஷமாக பிரிஞ்சு போவாங்க. நம்ம மோதிக்கிட்டு இருந்தால் நம்ம தான் மோதிக்கிட்டு இருக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் நமக்கு சொந்தமாக வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அதை நம்ம ஒழுங்காக பார்க்கணும். அந்த ஒழுங்காக வாழ்க்கையை சந்தோஷமாக வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சு அந்த நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டாக இவங்களுடைய படங்களையும் பார்த்துக்கிட்டு போகிறத விட்டுக்கிட்டு இவங்க படத்துக்கு பின்னாடி போய் நம்மளுடைய வாழ்க்கையும் சிதைச்சி உயிரையும் சிதைச்சி மற்றவங்க முன்னாடி நம்ம கேலி பொருளாக நிற்கக்கூடாது. நம்ம ஒரு போராடி ஒரு இடத்துல இறக்குறோன்னு சொன்னால் கூட அதில் ஒரு அந்தஸ்தும் அபிமானமும் இருக்கணும். ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இல்லைன்னா ஒரு எல்லையில் வந்து ஒரு வீரர் போராடி எதிரியை தடுத்து நிறுத்தும் போது இல்லைன்னா போராட்டத்தில் இறந்தாருன்னு சொன்னால் அதில் இருக்கிற வீரமும் தீரமும் எல்லாம் வேறு. இது பாருங்கள், ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்காக போராடி கஷ்டம் வரும்போது அதோடைய சிச்சுவேஷனே மாறுது. அப்படி இருந்த பிறகு கூட அல்லு அர்ஜுன் வீட்டிலேருந்து 25 லட்சம் ரூபா அந்த இறந்தவங்களுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் சினிமா நடிகர்களின் பின்னாடியும்
தேவையற்ற தலைவர்கள் பின்னாடியும் கண்ணை மூடிக்கொண்டு சொந்தமான கருத்துக்களையும் சுய சிந்தனைகளையும் இழந்து நம்ம போகிறத மறக்கணும்னா மனசில் ஆழமாக நம்ம பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னை விட உயர்ந்தவனும் ஒருத்தனும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவனும் ஒருத்தவனும் இல்லை, எல்லாரும் எனக்கு சமமானவங்க தான் அப்படிங்கிறது தான். நம்மளில் எத்தனை பேர் எந்த அளவுக்கு அவர் மேலே பைத்தியமாக ஒரு நடிகன் மேலே காட்டுறமோ அதான் அவங்க காரணம் காட்டித்தான் அவங்க ப்ரொடியூசர்கிட்ட இருந்து தன்னுடைய சம்பளத்தை கூட்டி கோடிகளாக அதை மாற்றுறாங்கங்கிறதையும் மறந்துடக்கூடாது. நாம் இல்லைன்னா அவங்க இல்லை, அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆக அவங்க தான் நம்மளை கும்பிடணுமே, நம்ம பின்னாடி வரணுமே ஒழிய நம்ம அவங்க பின்னாடி இல்லைங்கிறதையும் மறக்கக்கூடாது. மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருவங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும்.